சோமாலியா அருகே இந்திய மாலுமிகள் 15 பேருடன் கடத்தப்பட்ட MV லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படையின் INS சென்னை போர்க்கப்பலின் கமாண்டோக்கள் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு மீட்டனர். இந்நிலையில் கப்பலில் இருந்து பத்திரமாக மீட்கப்பட்ட இந்தியர்கள் பாரத் மாதா கி ஜெய் என கோஷமிட்டு இந்திய கடற்படைக்கு தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. தமிழகத்தில் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் விநியோகம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஜனவரி 9ஆம் தேதி வரை வழங்கப்படுகிறது. டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நேரத்துக்கு ரேஷன் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல் 13ஆம் தேதிக்குள் பரிசு தொகுப்பை பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதியும் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் தொடங்கப்பட்ட கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் சென்னையின் பிற பகுதிகளுக்கு பயணிகள் செல்ல போதிய இணைப்பு வசதி இல்லாமல் கடுமையாக நெருக்கடிகளையும் பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்பை ஏற்படுத்தி தருவதற்கு சிறந்த வழி விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ தொடர்வண்டி திட்டத்தை செயல்படுத்துவதுதான். கிளாம்பாக்கம் மெட்ரோ பணிகளை உடனே தொடங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் கடனை பற்றி பேசுகிற அண்ணாமலை மத்திய பாஜக அரசின் 9 ஆண்டு கால கடன் சுமை ரூபாய் 100 லட்சம் கோடி அதிகரித்திருப்பதை பற்றி என்ன பதில் கூறப் போகிறார்? இதற்கான விளக்கத்தை தருவாரா? தொலைக்காட்சி ஊடகங்கள் மைக்கை நீட்டினால் அற்ப விளம்பரத்துக்காக எத்தகைய அவதூறையும் பேசிவிடலாம் என்று அண்ணாமலை நினைத்திருந்தால் அதிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். அயோத்தி ராமர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிற பக்தர்களிடமிருந்து ஏதாவது கோரிக்கை வரப்பெற்றால் முதல்வரின் கவனத்துக்கு எடுத்துச் சென்று அவர்கள் செல்வதற்கு உண்டான உதவிகளை செய்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கிறது என அத்துறையின் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்ற பெயர் வைத்ததில் எந்த தவறும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறுவது வழக்கம். தச்சங்குறிச்சி விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா மற்றும் புத்தாண்டையொட்டி நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. ஆட்சியர் IS மெர்சி ரம்யா தலைமையில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டை மாநில சட்டத்துறை அமைச்சர் S ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஜல்லிக்கட்டு முடிந்ததாக அறிவிக்கப்பட்ட போதும் ஆங்காங்கே காளைகளை அவிழ்த்துவிடக் கூடாது என ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆதித்யா L1 விண்கலம் சூரிய ஒளிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட பின் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இந்தியா புதிய மைல்கல்லை எட்டி இன்னொரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளது. நமது விஞ்ஞானிகள் அர்ப்பணிப்புக்கு இது ஒரு சான்றாகும். மிகவும் சிக்கலான நுணுக்கமான சாதனையை படைத்துள்ளது இஸ்ரோ. விஞ்ஞானிகளின் இந்த அசாதாரண சாதனையை நாட்டு மக்களுடன் இணைந்து பாராட்டுகிறேன். மனிதகுலம் பயன்பெறும் வகையில் அறிவியலில் புதிய எல்லைகளை அடைய இந்தியா தொடர்ந்து பணியாற்றும் என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமுதல் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவு துறையில் இமாலய ஊழல் நடைபெற்று வருகிறது. ஒரு பத்திரத்துக்கு ரூபாய் 5500 வசூலிக்கிறார்கள். இதை அமைச்சருக்கான கட்டணம் என்கின்றனர். தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் புரோக்கர்கள் லாபி நிலவுகிறது. சில புரோக்கர்களை பார்த்து பணம் கொடுத்தால் இரவு 6 மணிக்கு மேலும் பத்திரப்பதிவு செய்யலாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரரான இடதுகை வீரர் டேவிட் வார்னர் சிட்னியில் ஆஸ்திரேலியாவின் 3-0 என்ற ஒயிட் வாஷ் டெஸ்ட் தொடர் வெற்றியோடு தன் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். இதனிடையே இனி வார்னருக்கு பதில் தான் தொடக்க வீரராக இறங்குவதை எதிர்நோக்குகிறேன். டெஸ்ட் போட்டிகளை தொடங்க நான் விருப்பமாக இருக்கிறேன் என்று ஆஸ்திரேலியாவின் மற்றொரு லெஜண்ட் ஸ்டீவ் ஸ்மித் தெரிவித்துள்ளார். தனது கடைசி போட்டிக்கு பின் கேண்டிஸ், உலகம் என்றால் நீதான் எனது அர்த்தம். குடும்பத்துக்காக அதிக நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதாலேயே ஓய்வு முடிவு எடுத்தேன் என்று தனது மனைவி குறித்து உணர்வுபூர்வமாக பேசியிருக்கிறார் வார்னர்.